எல்லோருக்கும் வணக்கம். எனது யூடியூப் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. இன்றைக்கு நான் உங்களுக்கு வடை சுட்டு காட்டப் போகிறேன். வாங்கோ எப்படி வடை சுடுறதுன்னு பார்ப்போம். நீங்களும் இதே மாதிரி வீட்டிலேயே இலகுவாக செய்யலாம். வாங்கோ இப்போ வீடியோவுக்கு போகலாம். நான் இதுக்கு 3 கப் இப்போ உளுந்தெடுத்து வச்சிருக்கிறேன். அதை நீங்கள் வடிவாக அலசி வடிவாக நீங்கள் கழுவுங்கோ. முதல் ஒரு 2-3 தரம் நீங்கள் வடிவாக கழுவி எடுங்கோ. எடுத்தீங்கன்னா தான் அந்த உள்ள ஊத்தியல் எல்லாம் நீங்கள் போகும். அது கழுவி போட்டு நீங்கள் தண்ணி விட்டு 3 மணித்தியாலம் நீங்கள் ஊற விட வேணும். அப்போ தான் அது வடை வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும், மொறுமொறுப்பாக இருக்கும். இதை அப்படியே நீங்கள் தண்ணியை விட்டு ஊற வையுங்கோ. இப்போ உளுந்து ஊறிட்டது. நான் அதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து உளுந்து அடிக்கி நான் அடிக்க போகிறேன். இப்போ நீங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் உளுந்து எடுத்து நீங்கள் அப்படி போட்டுட்டு இதுக்கு அளவான உப்பையும் போட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் உளுந்து அடிக்க ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கலக்கிற நேரமும் உளுந்து எல்லா இடமும் உப்பு எல்லா இடமும் ஊறி இருக்கும். இப்போ முதல் தனியாக கொஞ்சம் 2 தரம் அடியுங்கோ. இப்போ அந்த உளுந்து ஊறின தண்ணியை விட்டு நீங்கள் அடிக்கலாம். அடிக்கிறது நல்ல அது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணி ஊறின தண்ணி. இப்போ பாருங்கோ, இந்த உளுந்து அடிப்படையில் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் அடிக்கணும். இப்போ வடிவாக அடிபட்டுட்டுது. நீங்கள் இப்படி ஒரு ஸ்பெச்சுலரை எடுத்து நீங்கள் இதை வடிச்சிடுங்கோ. கை வைக்காதீங்க, உங்களுக்கு இது வந்து பிளேட் வந்து குத்திடும். இப்போ நான் எல்லா மிச்ச உளுந்தையும் போட்டு வடிவாக பொங்க அடித்து வச்சுருக்கு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல வெள்ளையாக வந்துட்டுது. இப்போ நல்ல வடிவாக அடிபட்டுருக்குது. இப்போ இதை அடித்து முடிச்சாச்சுது. இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான வெங்காயம் 1 வட்டி போடுங்கோ. கருவேப்பிலையை சின்ன வட்டி போடுங்கோ. பெருஞ்சீரகமும் கொஞ்சம் போடுங்கோ. போட்டுட்டு இப்படி ஒரு மரக்கரண்டியோ என்னென்ன ஒரு கரண்டி உண்டால் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணுங்கோ. நீங்கள் விரும்பினா கையாலேயும் மிக்ஸ் பண்ணலாம். நான் கரண்டியால் மிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு அது இலகுவாக இருக்கும். நான் இதுக்கு கொஞ்சம் நல்லா அடித்து நீங்கள் நல்ல வடிவாக அடித்து நீங்கள் குழைக்க வேணும். இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் மிளகாய் நொறுவலாக அரைச்ச மிளகாய் கொஞ்சம் போடுறேன். எங்களுக்கு பச்சை மிளகாய் விருப்பம் இல்லை, அதால் நாங்கள் போடல. நீங்கள் பச்சை மிளகாய் வட்டி போடுங்க, நல்லா இருக்கும். இன்னும் பிள்ளைகள் சாப்பிட மாட்டேனோம், அதால் நாங்கள் போடுறோம். இல்லை நல்ல வடிவாக நீங்கள் அடித்து குழைச்சிங்கன்னா பாருங்கள், இப்படி இப்போ குழைச்சிட்டுது. இப்போ நான் எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கொஞ்சத்தை போட்டு பாருங்க, எண்ணெய் கொதிச்சிட்டுதோண்டு. இப்போ கொதிச்சிட்டுது, இப்போ வருது வடியாக. ஓகே, நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணியை தொட்டு இப்படி தட்டி வடையை போடுங்க. போடும்போது அவதானமாக இருக்க வேணும், ஏனென்றால் எண்ணெய் பறந்துவிடும். கவனமாக போடுங்க, எண்ணெய் போடைக்கல. இப்படி எல்லா வடையையும் நீங்கள் போடுங்க. இப்போ மற்ற வடையையும் எடுத்து போடுங்க. போட்ட முடிய ஒரு பக்கம் ஒவ்வொரு காலம் நீங்கள் கை கழுவ வேணும், ஏனென்றால் அது பேருந்து ஒட்டி கொண்டிருக்கும். நீங்கள் கழுவி செய்யக்கலாம், அடுத்த முறை பொடிக்கு இலகுவாக இருக்கும். இப்போ இப்படி ஒரு தடி ஒன்று எடுத்து நீங்கள் இப்படியே திருப்பி விடுங்கோ. ஏனென்றால் 2 பக்கமும் வேகிறதுக்காண்டி மாறி அடிக்கடி திருப்பி விடுங்கோ. ப்ரௌனாக வரும் மட்டும், பொன்னிறமாக வரையும் மட்டும் நீங்கள் இப்படி. இப்போ பாருங்க, பொரிஞ்சிட்டுது. நீங்கள் இப்போ நாங்கள் இதை எடுப்போம். பாருங்கள் என்ன வடிவாக பெருசாக எண்ணெயும் ஊறையில் அப்படியே நல்ல வடிவாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி ஒரு கண்ணுள்ள சட்டிக்குள்ள ஒரு பேப்பர் போடுங்க. நீங்கள் இதுக்குள்ளே போட்டு வச்சிங்களன்னு சொன்னால் வடை வந்து கன நேரத்துக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். நீங்கள் பேப்பர் போட்டு வேறு ஒரு டிஷ்ஷில் எடுத்தீங்களன்னு சொன்னால் கெரியாக இழகிடும். நீங்கள் இந்த இப்படி ஒரு சட்டிக்கு போடுறதா நல்லா. நீங்கள் வடை போடைக்குள்ள ஒரு காலம் தண்ணியை நீங்கள் தொட்டுட்டு மாவை எடுங்கோ. அப்போ உங்களுக்கு கையால் வந்து ஈஸியாக உங்களுக்கு கலண்டு எடுத்து போட ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, இப்போ வடிவாக இந்த மாதிரி தட்டி போடுறேன். இதே மாதிரியே நீங்களும் எல்லா வடையிலையும்
தட்டி போடுங்க. நீங்கள் வட்டமாக உருட்ட வேணுமென்று இல்லை, நீங்கள் எண்ணெயில் போடவே அது வந்து ஷேப்பாக தண்டை ஷேப்பாக வரும். இப்போ எல்லாம் தட்டி போட்டாச்சு. நீங்கள் இதே முதல் எடுத்த மாதிரியே இவையெல்லாம் நீங்கள் திருப்பி விடுங்க மற்ற பக்கம் வேகிறதுக்கு. சிலது நேரம் அடியில் உங்களுக்கு ஒட்டலாம். நீங்கள் எண்ணெய்க்குன்னு ஒரு தனியாக சட்டி வையுங்க, அது ஒட்டாது. நீங்கள் கறி வைக்கிற சட்டியில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே ஒட்டுற பார்க்கும். அப்படியே திருப்பி பொரிச்சிடுங்க. இதையும் அவதானமாக செய்ய வேணும். திருப்பும் போது எண்ணெய் பறந்துடும். இப்போ பாருங்கோ, நான் இப்போ 2 தரம் பொரிச்சு எடுத்துட்டேன். நீங்கள் இப்படி ஒரு சட்டியில் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்படி இருக்குது பாருங்க, வடை என்ன வடிவாக இருக்குது, மொறுமொறுப்பாகவே இருக்குது வடை. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கோ. உங்களுக்கு தேவையான இது என்னது யூடியூப் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. இன்னும் ஒரு காணொலியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு வடையோட டீ போட்டு குடித்தா நல்லா இருக்கும். இப்போ ஒரு டீ போட போகிறேன். இப்போ தண்ணி கொதிச்சிட்டுது. 2 டீ பேக் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் பால் போட்டு டீ குடிக்க போகிறோம். அப்போ 2க்கும் நீங்கள் சுடுதண்ணி விடுங்கோ. எனக்கு பால் காய்ச்சி டீ போடுறது விருப்பம் இல்லை, அதால் நான் இப்படித்தான் டீ போட்டு குடிக்கிறேன். நீங்களும் இப்படி ஒரு நாளைக்கு டீ குடித்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இதுவும் நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் இப்படி டீ போட்டும் நீங்கள் குடிக்கலாம். குடியுங்கோ இதே மாதிரி நீங்களும். இதுக்கு நாங்கள் பசுப்பால்லாம் நாங்கள் இங்கே விடுறோம். இப்போ நாங்கள் இதுக்கு கொஞ்சம் பால் விடுங்க. பசுப்பால் காய்ச்சறையில் நீங்கள் அப்படியே இருக்கிற பால் நீங்கள் அப்படியே குடிக்கலாம். அப்போ நீங்கள் இதுக்கு பாலை விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிங்களால் டீ ரெடி. இனி நீங்கள் இந்த டீ பேக்ஸை வந்து நீங்கள் எடுத்து வெளியில் டீ பேக்ஸில் வெளியால் எடுங்க. இப்போ டீ தயார். இப்போ வடையும் டீயும் தயாராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வடை சுட்டு டீ போட்டு குடிச்சு பாருங்கோ, எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கோ. எனது வினோ உலகம் யூடியூப் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எனது சேனலில் நான் வேறு காணொளிகள் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதையும் போய் பாருங்கோ. மேலதிக விவரங்கள் ஏதாவது தேவைன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் அதை உங்களுக்கு என்ன மாதிரி இருந்து இன்னொரு காணொலியில் உங்களுக்கு விளக்கம் சொல்லுகிறேன். இவ்வளவு நேரமும் பொறுமையாக எனது காணொலியை பார்த்தமைக்கு நன்றி. இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், பாய்.